ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு கணிதவியல் தொகுதி 2. தொகுதி 2ல் பொதுத் தேர்வுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எவை எவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வினாக்களை நாங்கள் எப்படி உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் பலமுறை கேட்கப்பட்ட ஒரு வினாக்களுடைய இதைத்தான் எடுத்து நாங்கள் உங்களுக்கு தொகுத்து அளிக்கிறோம் இந்த பகுதியில். மேலும் சில மாவட்டங்கள்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்கள்ல நடத்திய இந்த திருப்புதல் தேர்வுகள் இருக்கு இல்லையா, அந்த தேர்வுகள்ல கேட்கப்பட்ட வினாக்களையும் தொகுத்து உங்களுக்காக நாங்க இந்த பகுதியில வழங்க உள்ளோம். இந்த வினாக்களை நீங்க மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து நல்ல மதிப்பெண்கள் பெற வாழ்த்துறோம். அத்தியாயம் 7 வகை நுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இந்த அத்தியாயம் 7 வகை நுண் கணிதத்துல வரக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எது, பலமுறை கேட்கப்பட்ட வினாக்கள் எதுன்றத இந்த இதுல பார்ப்போம். தொகுதி 2ல பக்கம் 5ல எடுத்துக்காட்டு 7.5 மிக முக்கியமான கணக்கு என்ன கொடுத்திருக்காங்க. தரையிலிருந்து மேல் நோக்கி சுடப்படும் ஒரு துகள் S அடி உயரத்தை t வினாடிகளில் சென்றடைகிறது. இங்கு S of t = 128t - 16t². துகள் அடையும் அதிகபட்ச உயரத்தை கணக்கிடுக. தரையை தொடும்போது அதன் திசை வேகம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதிகபட்ச உயரத்தை அடையுது அப்படின்னா அதனுடைய திசை வேகம் என்னது, ஒரு நிமிஷம் அப்படி மேலே போயிட்டு ஒரு செகண்ட் நின்றுட்டு தான் கீழே வரும். ஸோ வேகம் அங்கே 0 ஆகும். அந்த மாதிரி வெலாசிட்டி 0ன்னு போட்டு அதிலிருந்து டி கண்டுபிடிக்கலாம். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கும் பொழுது திசை வேகங்கிறது கொடுத்துருக்க டிஸ்டன்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வகைப்படுத்தணும். ds/dt கண்டுபிடிச்சு அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி டி கண்டுபிடிச்சிடணும். இப்போ 4 வினாடிக்கு பின்னர் துகள் அதிகபட்ச உயரத்தை அடையும் சொல்லு. அப்ப உயரம் என்ன, அப்ப எந்த உயரத்தை அது தரையிலிருந்து அதிகபட்ச உயரம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்ல அந்த டீக்கு பதிலாக 4 போட்டு கணக்கு செய்யும். அடுத்து துகள் தரையை தொடும் பொழுது அப்படின்னா அது கடந்த தொலைவு 0ன்னு ஆயிரும். இப்போ எஸ் 0ன்னு போட்டு அப்ப என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டிருக்காங்க, டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 8 வினாடிகள்னு போட்டு 8 வினாடிகள்ல மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு 8 வினாடிகள் ஆகும்னு சொல்லி ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? ஸோ பக்கம் 5ல எடுத்துக்காட்டு 7.5 முக்கியமான கணக்கு. 6ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 7.6 t is greater than or equal to 0 எனும் எந்த நேரத்திலும் ஒரு துகளின் நிலை கொடுத்திருக்காங்க. st = t³ - 6t² + 9t + 1 எனும் போது கிடைமட்ட கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இங்கு s என்பது மீட்டரிலும் இப்படி போகுது பொருள் t வினாடிகளிலும் கணக்கிடப்படுகிறது. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க, துகள் ஓய்வடையும் போது அது எடுத்துக்கிற நேரம் என்ன, துகள் திசை மாறும் போது நேரம் என்ன, முதல் 2 வினாடிகளில் துகள் பயணிக்கும் மொத்த தூரம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் ஆஃப் டி அவங்க கொடுத்துட்றாங்க. அதுல இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் அடுத்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ ஆஃப் டி கண்டுபிடிக்கணும். திரும்ப அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். இதுல நம்ம என்னது, துகள் ஓய்வடையும் போது எடுத்துக்கிற நேரம் அப்படிங்கிற வெலாசிட்டி 0 அப்படிங்கிற துகள் ஓய்வினை அடைகிறது. அப்ப வீல 0 போட்டோம்னா வீக்கு பதிலாக டி கிடைக்கும். டி 1 அல்லது 3ன்னு கிடைக்குது. 1 வினாடி அல்லது 3 வினாடி ஓய்வடையும். அடுத்து வி ஆஃப் டி ஆனது குறியினை மாற்றும் போது துகளின் திசை மாறும். இப்படி போறது இப்படி திரும்பும், அப்பதானே திசை மாறும். அப்ப திசை மாறையில இந்த குறியை மாத்திரம் அப்படின்னா இங்க greater than 0 இருந்தது less than 0 வரும் அப்படின்னு போட்டு அப்ப டி என்னன்னு. அதே போல ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க வேண்டியது. t = 0 நேரத்துல இருந்து t = 2 வரை துகள் பயணிக்கும் மொத்த தூரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். முதல் 2 வினாடிகளையும் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் முதல் 2 வினாடிகள்னால 0ல இருந்து 2 வரைக்கும் போகையில அது எவ்வளவு தூரம் பயணிக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே, அப்ப எடுத்துக்காட்டு 7.6. அடுத்து எடுத்துக்காட்டு 7.7 கோள வடிவில் உள்ள ஒரு ஊது பையில் காற்றினை வினாடிக்கு 1000 சென்டிமீட்டர்³ எனும் வீதத்தில் நாம் ஊதினால் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனும்போது அந்த ஊது பையின் ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் என்ன? ஊத ஊத பலூன் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அப்ப அப்படி ஆரமும் பெருசாகிக்கிட்டே போகும். மேலும் மேற்பரப்பு, அப்ப பரப்பும் மாறுபடும். அது என்ன வீதத்துல மாறுபடுதுன்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல கோள வடிவம்னு கொடுத்ததுனால வால்யூம், கோளத்தினுடைய கன அளவு v = ஏன்னா காற்றை ஊதுறோம், அப்ப காற்று ஊதுறும் போது கன அளவு தான். ஸோ 4/3 πr³ போட்டு அதுல இருந்து dv/dt மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா வால்யூமு,
அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிவி பை டிடி வந்து 1000ன்னு அவங்க கொடுத்துட்றாங்க. அப்ப 7 சென்டிமீட்டர் ஆரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப 6க்கு 7ன்னு போட்டு டிவி பை டிடி கண்டுபிடிச்சு அதுல சப்ஸ்டியூட் பண்ணி அப்புறம் 6 வந்து 7ன்னு போட்டு டிஆர் பை டிடி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் தான் கேட்குறாங்க. ஆரத்தின் மாறுபாட்டு வீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஆர் பை டிடி என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு போட்டோம். ஓகே. மேலும் மேற்பரப்பு மாறுபாடு வீதம். அப்ப பரப்புக்குரிய ஃபார்முலா எழுதணும். கோளத்தின் மேற்பரப்புக்கு 4πr² எழுதி அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். A = 4πr² போட்டு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dA by dt = 8πr × dr by dt வரும். ஏற்கனவே dr by dt கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணா பரப்புக்குரியது கிடைச்சு. ஓகேவா? ஸோ 6ஆம் பக்கத்துல 7.6 7.7 முக்கியமான கணக்கு. பக்கம் 7ல எடுத்துக்காட்டு 7.9 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமான கணக்கு. என்ன கொடுத்திருக்காங்க? கொணரிப்பட்டையிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படும் உப்பு வட்ட வடிவ அடிமானம் கொண்ட கூம்பு வடிவம் பெறுகிறது. கொண்டாந்து கடற்கரையில் ஓரத்துல உப்பளங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து லாரிகள்ல எல்லாம் கொண்டாந்து தள்ளி கொண்டாந்து உப்புகளை அப்படி குமிப்பாங்க. அப்படி குமிக்கிறது அது என்ன வடிவத்துல இருக்கான்? கூம்பு வடிவத்துல இருக்கான். மேலும் கூம்பின் உயரமும் அடிமானத்தின் விட்டமும் சமமாக உள்ளது. இந்த உயரமும் இந்த விட்டமும் சமமா இருக்கு கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் உயரம் எனும் பொழுது கூம்பின் உயரம் எவ்வேகத்தில் அதிகரிக்கும்? உயரம் 10 இருக்கையில உயரம் அதிகரிக்கிற வேகம் dh/dt. முதல்ல h மற்றும் r முறையே உயரம் மற்றும் அடிமானத்தின் ஆரம்னு வச்சுக்கிடுவோம். h வந்து 2r. ஏன்? h வந்து விட்டத்துக்கு சமம்னு கொடுத்துருக்காங்க, உயரமும் விட்டமும் சமம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ h = 2rன்னு வச்சுக்கோங்க. v என்பது கன அளவு. இப்போ v = இது கூம்பு வடிவம்னால கூம்பின் கன அளவு எழுதியிருக்காங்க 1/3πr²h. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறப்ப அப்ப 1/3πr²h. இந்த r²க்கு பதில என்ன போட்டிருப்பாங்க? r = h/2ன்னு போடுறாங்க. இதுல இருந்து அதை கொண்டாந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னு வச்சுக்கோ. r²க்கு போடையில என்ன ஆகும்? h²/4 ஆயிரும். ஸோ 4 × 3 12 ஆயிரும். இந்த h³ ஆயிரும். ஏற்கனவே ஒரு h இருக்கு, இதுக்கு ஒரு h² வரும். ஸோ இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம். ஸோ டிவி பை டிடிங்கல இதை dh/dtன்னு வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா dh/dt கிடைச்சிரும். ஏன் ஹைச்சுக்கு வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொணரப்பட்டிலிருந்து நிமிடத்திற்கு 30 கனமீட்டர் வீதத்தில் கொட்டப்படும். அப்ப இந்த dv/dt நமக்கு தெரியும். ஸோ அதை இங்கிட்டு வச்சுக்கிட்டு dh/dt எந்த பக்கம் கொண்டு வந்து இருக்கிற டேட்டாஸ் உயரம் 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைச்சுக்கு பதில 10 மீட்டர் போட்டோம்னா dh/dt கண்டுபிடிச்சிடலாம். உயரம் வேற, உயரம் மாறுபாடு வீதம் வேற. ஓகேவா? பக்கம் 8 எடுத்துக்காட்டு 7.10 இருமாறி சார்ந்த வீத கணக்கு. இது வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் பாதையும் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் பாதையும் P எனும் புள்ளியில் வெட்டுகிறது. இந்த இருக்கு பாருங்க, இப்படி போற பாதையும் இப்படி போற பாதையும் எந்த புள்ளியில வெட்டுது? வடக்கிலிருந்து தெற்கே. வடக்கிலிருந்து தெற்கே போறதும் கிழக்கிலிருந்து மேற்கே போறதும் சந்திக்கும் புள்ளி என்ன? எந்த பாயிண்ட்? Pன்னு கொடுத்துருக்காங்க. வடக்கு நோக்கி செல்லும் மகிழுந்து A முதல் பாதை வழியாக செல்கிறது. வடக்குல இருந்து போறது எந்த பாதை வழியா போகுது? ஏங்கிற பாதை வழியா போகுது. கிழக்கு நோக்கி செல்லும் மகிழுந்து B என்றது இதுல இருந்து B வழியா போகுது. 2 பாதை வழியாக செல்கிறது. குறிப்பிட்ட நேரத்தில் A ஆனது Pக்கு வடக்கே 10 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அதே சமயத்துல B உடையது கிழக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு என்ன ஸ்பீட்ல போகுது? 100 கிலோமீட்டர் வேகத்துல போகுதுன்னா இரு மகிழுந்துக்கிடையே உள்ள தூரம், ரெண்டுக்கு இடையில இருக்க தூரம் என்ன வேகத்துல மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் A B ஏன்னா ரெண்டும் வேற வேற வேகம், வேற வேற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஸோ அது மாதிரி வச்சு இந்த சம்ம செய்யணும். பயிற்சி 7.1 2ஆம் கணக்கு, மிக முக்கியமான கணக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். 400 அடி உயர மலை உச்சி முகட்டிலிருந்து தவறுதலாக ஒரு புகைப்பட கருவி விழுகிறது. T வினாடிகளில் புகைப்பட கருவி விழுகும் தூரம் கொடுத்திருக்காங்க. தரையை தொடும் முன்னர் அது எடுத்துக்கிட்ட நேரம் எவ்வளவு? கீழே விழுந்த 2 வினாடிகளில் புகைப்பட கருவியின் சராசரி திசைவேகம் என்ன? தரையை தொடும்போது புகைப்பட கருவியின் கனப்பொழுது திசைவேகம் என்னன்னு கேட்குறாங்க. எல்லாமே ds/dt dv/dt போட்டு கண்டுபிடிக்க. அதே பயிற்சி 7.1ல 9ஆம் பக்கத்துல 7ஆம் கணக்கு 8ஆம் கணக்கு 9ஆம் கணக்கு 10ஆம் கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே வகை கணக்குகள்.
நல்லா ரீட் பண்ணி என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாஸ் எல்லாம் முதல்ல எழுதி வச்சுக்கிட்டு என்ன டேட்டா கேட்குறாங்களோ அதை எழுதி வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையான ஃபார்முலா என்னன்றத எழுதி வச்சோம்னா ஈஸியாக செஞ்சிடும். 7ஆம் கணக்கு, கப்பலின் மீதுள்ள சுழலி விளக்கு ஒவ்வொரு 10 வினாடிகளுக்கு ஒரு முறை சுற்றுகிறது. கடற்கரையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளது. அவ்விளக்கின் ஒளிக்கற்றை கடற்கரையுடன் 45 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் போது கடற்கரையின் ஒளிக்கற்றை எவ்வளவு வேகமாக நகரும் அப்படின்னு ஒரு முக்கோணம் படம் போட்டு கடற்கரையிலேருந்து அது கப்பல் எவ்வளவு தூரம் இருக்கு, எவ்வளவு கோணத்துல இருக்கு அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் இந்த எவ்வளவு வினாடிகளுக்கு ஒரு முறை சுற்றுறதையும் போட்டு கால்குலேட் பண்ணிடும். தலைகீழாக வைக்கப்பட்ட ஒரு நேர்வட்ட கூம்பின் வடிவில் உள்ள ஒரு நீர்நிலை தொட்டியின் ஆழம் 12 மீட்டர். கூம்பு வரைஞ்சுக்கிறணும், அதனுடைய ஆழம் அப்படிங்கிறது ஹைட்டை குறிக்கும். ஆரம் கொடுத்துருக்காங்க, நிமிடத்திற்கு 10 கனமீட்டர் வேகத்துல தண்ணி வெளியே வருது, அப்ப அது dv/dt. 8 மீட்டர் ஆழத்தில் நீர் இருக்கும் பொழுது அப்ப இப்ப ஆழம் 8 மீட்டர், அப்ப h = 8 மீட்டர் எடுத்தா ஆழம் அதிகரிக்கும், dh/dt என்னன்னு கேட்கிறாங்க. அடுத்து 17 மீட்டர் நீளமுள்ள ஒரு ஏணி செங்குத்தான சுவர்ல சாட்சி வச்சிருக்காங்க. இப்ப ஏணியை சாட்சி வச்சிருக்கிறது 17 மீட்டர் நீளம். அடிப்பக்கம் சுவர்ல இருந்து எவ்வளவு தூரம் விலகி செல்லுதா, வினாடிக்கு 5 மீட்டர். அப்ப இது dx/dt 5 மீட்டர்னு வச்சுக்கணும். அடிப்பக்கம் சுவற்றிலிருந்து இருக்கும் தூரம் x 8 மீட்டர்னு வச்சு உச்சி என்ன வீதத்துல கீழே இறங்குது, அந்த ஏணி என்ன இதுல சரியுது அப்படின்னா dh/dt கேட்கிறாங்க. எந்த வீதத்தில் ஏணி, சுவர் மற்றும் தரை ஆகியவற்றால் உருவாகும் முக்கோணத்தின் பரப்பளவு, இது ஒரு செங்கோண முக்கோணம், ஸோ செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு எப்படி மாறுதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவுனா அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் போட்டு அதனுடைய மாறு வீதம் dA/dt கண்டுபிடிக்கும். வடதிசையிலிருந்து ஒரு செங்கோண சந்திப்பை அணுகும் ஒரு காவல்துறை வாகனம் வேகமாக சென்று திரும்பி கிழக்காக செல்லும் ஒரு மகிழுந்தை துரத்துகிறது. சாலை சந்திப்பின் வடக்கே 0.6 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையின் வாகனமும் கிழக்கே, அப்போ டைரக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நோட் பண்ணி வச்சுட்டு இந்த சம்மை நீங்கள் போட்டாதான் கரெக்டாக செய்ய முடியும். ஓகேவா? மின்காந்த அலைக்கருவியின் துணை கொண்டு காவல்துறை தங்களது வாகனத்திற்கும் மகிழுந்துக்கும் இடைப்பட்ட தூரத்தை மணிக்கு 20 கிலோமீட்டர் வீதத்தில் அதிகரிக்கிறது என தீர்மானிக்கின்றனர். காவல்துறை வாகனம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது என மகிழுந்தின் வேகம் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 10ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 7.11 முக்கியமான கணக்கு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். y = x² + 3x - 2 என்ற வளைவரைக்கு 1,2 என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடுகளை காண்கன்னு சொல்றாங்க. அப்ப முதல்ல எக்ஸை பொறுத்து வகையிடணும், கொடுத்துருக்க ஈக்குவேஷனை அது dy/dx at 1, 2ல போடணும், போட்ட ஆன்சர் 5ன்னு வருது. ஸோ தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு ஒரு சாய்வு. ஏன் dy/dx கண்டுபிடிக்கிறோம், dy/dxங்கிறது சாய்வை குறிக்கும். ஸோ dy/dx m சாய்வு இருக்கு, ஒரு புள்ளி இருக்கு, ஸோ கோட்டின் சமன்பாடு எழுதிடுவாங்க. அதுக்கடுத்து செங்கோட்டின் தொடுகோட்டின் சாய்வு 5ன்னா செங்கோடு அதுக்கு செங்குத்தா இருக்கிறதுனால -1/5ன்னு சொல்லி செங்கோட்டின் சாய்வு -1/mன்னு போட்டு செஞ்சு அதே புள்ளியை வச்சு y - y1 = m × x - x1ல போட்டு சம்ம செஞ்சுவாங்க. ஸோ இந்த சம்மு நிறைய இதில் கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ படம் வரைஞ்சு விளக்கப்படம் காமிச்சு. பக்கம் 11 7.13 எடுத்துக்காட்டு முக்கியமானது. x = 2 cos 3t மற்றும் y = 3 sin 2t. tங்கிறது ரியல் டேர்ம் என்ற லிசோஜோஸ் வளைவரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடு. இதான் லிசோஜோஸ் வளைவரையின் பேரு. இந்த மாதிரி வடிவத்துல இருக்குது. இது என்ன வளைவரை, லிசோஜோஸ் வளைவரையின் பேரு. அவர் கண்டுபிடிச்சனால ஒரு பேரை வச்சிருக்காங்க. இதுல ஏதேனும் ஒரு புள்ளியில தொடுகோட்டினுடைய சமன்பாடும் செங்கோட்டின் சமன்பாடும் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து x = t வடிவத்துல இருக்கு, y t வடிவத்துல இருக்கனால நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல இதுல இருந்து dx/dt, அப்புறம் இதுல இருந்து dy/dt கண்டுபிடிக்கணும். அப்ப dx/dt dy/dt கிடைக்குதுன்னா dy/dxனா இதை இதால டிவைட் பண்ணிடணும். dy/dt dx/dt டிவைட் பண்ணோம்னா dy/dx கிடைக்கும். அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஸோ dy/dx = dy/dt/dx/dt கண்டுபிடிச்சோம்னா சாய்வு. இதான் என்னது நமக்கு சாய்வு m. இப்ப சாய்வு இருக்கு, புள்ளி இருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. y - y1 = m × x - x1 போட்டு சிம்பிளை பண்ணிட்டா இது தொடுகோட்டின்
சமன்பாடு. அதே போல செங்கோட்டின் சமன்பாடுங்க இந்த சாய்வு அப்படியே தலைகீழ எழுதி சிம்பிளை மாற்றி விட்டோம்னா செங்கோட்டின் சாய்வு கிடைச்சிடும். பாயிண்ட் இதுதான் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் போட்டு சமன்பாடு கண்டுபிடிச்சிடும். இப்போ பக்கம் 11ல் முக்கியமான கணக்கு. பக்கம் 12ல் எடுத்துக்காட்டு 7.14 y is equal to x squared மற்றும் y is equal to x minus 3 the whole square என்ற வளைவரைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காண. ஸோ கோணத்துக்கான ஒரு சூத்திரம் tan theta is equal to m1 minus m2 by 1 plus m1 into m2. ஸோ இந்த வளைவரைக்கு சாய்வு இந்த வளைவரைக்கு சாய்வு கண்டுபிடிச்சு அப்படியே சப்ஸ்டியூட் அதை பாயிண்ட்ஸ் வேற கண்டுபிடிக்கணும். அப்போ இது ரெண்டும் வெற்று புள்ளி நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டு வளைவரையும் வெட்டும் புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். அப்போ வெட்டும் புள்ளிகள் கண்டுபிடிக்கணும் என்னது ஒன்றை கொண்டு வந்து இன்னொன்றுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே y is equal to x squared y is equal to x minus 3 the whole square இருக்கு. ஸோ ரெண்டையுமே அப்படியே ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஈக்குவேட் பண்ணி இதுலேருந்து எக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸை கொண்டு வந்து இங்கே போட்டால் ஒய் கிடைச்சிடும். ஸோ 3/2, 9/4ங்கிற பாயிண்ட்ல இந்த ரெண்டு வளைவரையும் வெட்டுது. ஸோ வெட்டும் புள்ளி இருக்கு. அப்புறம் சாய்வு கண்டுபிடிச்சிட்டு தென் ரெண்டுக்கு இடையில இருக்க கோணம் கண்டுபிடிக்கிறாங்க. tan theta is equal to அந்த ஃபார்முலா m1 minus m2 by 1 plus m1 m2ல சப்ஸ்டியூட் பண்ணும். அடுத்து எடுத்துக்காட்டு 7.1 y is equal to x squared மற்றும் x is equal to y squared என்ற வளைவரையில் கிடைப்பட்ட கோணத்தினை 0 0 மற்றும் 1 1 என்ற வெட்டும் புள்ளி அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ இது தனியாக dy/dx இதுக்கு தனியாக கண்டுபிடிச்சி இது m1 m2 வச்சு ஃபார்முலாலாம் போட்டு ரெண்டுக்கு இடைப்பட்ட புள்ளியில் அந்த புள்ளிகள் வந்து இதை ரெண்டையும் எடுத்து நம்ம சமைச்சிக்கணும். ஓகே. பக்கம் 14ல் எடுத்துக்காட்டு 7.17 முக்கியமான சம் என்ன கொடுத்துருக்கோம். ax squared plus by squared is equal to 1 மற்றும் cx squared plus dy squared is equal to 1 என்ற வளைவரைகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டி கொள்கின்றன. ரெண்டு ஒன்று செங்குத்தாக வெட்டி கொள்கிறதுனா 90 டிகிரி theta is equal to 90 டிகிரி 1/a minus 1/b is equal to 1/c minus 1/d என நிறுவுக. அப்போ x0 y0 என்ற புள்ளியில் இரண்டு வளைகளும் வெட்டி கொண்டால் நம்ம பாயிண்ட்ஸ் அவங்க சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எப்படி a minus c into x0 the whole square plus b minus d into y0 the whole square is equal to 0 என பெறலாம். வெட்டும் புள்ளி என்ற வளைவரையின் சாய்வுகளை பார்க்கலாம். இப்போ இதை எடுத்து dy/dx ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து dy/dx கண்டுபிடிச்சு ரெண்டு வரைவரைக்கும் செங்குத்தாக வெட்டி கொள்றாங்கன்னா சாய்வுகளின் பெருக்கற் பலன் m1 into m2 is equal to என்னது -1 நமக்கு தெரியும். ஆகவே என்ற புள்ளியில் இரண்டு வளைவர்களும் செங்குத்தாக வெட்டி கொண்டால் இது m1 இது m2. ஸோ m1 into m2 is equal to -1 போட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அவங்க கொடுத்துருக்க ப்ரூஃப் நமக்கு கிடைச்சிடும். ஓகே. அடுத்து எடுத்துக்காட்டு 7.18 இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். x squared plus 4y squared is equal to 8 என்ற நீள்வட்டமும் x squared minus 2y squared is equal to 4 என்ற அதிபர வளையமும் ஒரு நீள்வட்டமும் ஒரு அதிபர வளையமும் செங்குத்தா வெட்டிக்கிறது. இதுவும் அதே தான் m1 into m2 is equal to -1 எடுத்து கணக்கு செய்யும். இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சு தனித்தனியாக m1 m2 போட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி -1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா செங்குத்தாக வெட்டி கொள்ளும்னு நிறுவ சொல்றாங்க. ஸோ கிடைக்கிற ஆன்சர் -1ன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. m1 into m2 is equal to -1ன்னு ப்ரூவ் பண்ணி காமிக்கும். பக்கம் 15 பயிற்சி 7.2ல் வரக்கூடிய முக்கியமான வினாக்கள் எதுன்னு கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வளைவரைகளுக்கும் தொடுகோட்டின் சாய்வை காண்க. இதுக்கு புள்ளி கொடுத்துறாங்க. x is equal to 1ன்னா இப்போ போட்டு ஒய்க்கு கண்டுபிடிச்சு புள்ளியை முதல்ல வச்சுட்டு அப்புறம் சாய்வு தான் கேட்குறேன். ஸோ dy/dx கண்டுபிடிச்சு இந்த பாயிண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணு. அடுத்து 1ஆம் கணக்கு, அடுத்து 3ஆம் கணக்கு, அடுத்து 5ஆம் கணக்குல 1ஆம் கணக்கு. இதெல்லாம் முக்கியமான கணக்குகள், நல்லா போட்டு பார்த்துக்கணும். இதுவும் அதே தான். என்ற வளைவரைக்கு எப்புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு இந்த கோட்டுக்கு செங்குத்தா இருக்கும்னு கேட்கிறாங்க. அதே போல தொடுகோடு மற்றும் செங்கோடுகளின் சமன்பாடு கேட்குறாங்க. ஸோ முதல்ல சாய்வு கண்டுபிடிக்கணும், அப்புறம் சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஓகேவா. பக்கம் 16 முந்தைய பக்கத்தில் இருக்க அந்த பயிற்சி 7.1 பார்த்தோம் இல்லையா, அதுல வரக்கூடிய முக்கியமான கணக்கு 6, 8, 9, 10 இந்த வினாக்களையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. y is equal to 1 plus x cube என்ற வளைவரைக்கு x plus 12y is equal to 12 என்ற கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடு. இந்த கோட்டுக்கும் செங்குத்தா இருக்கு, இந்த வளைவரைக்கும் செங்குத்தா இருக்கு. ஸோ ரெண்டுக்கும் செங்குத்தா இருக்க ஒரு கோட்டினுடைய சமன்பாடு காண்பன்னு சொல்றேன். அடுத்து x is equal to 7 cos t மற்றும் y is equal to 2 sin t t belongs to r என்ற வளைவரைக்கு ஏதேனும் ஒரு புள்ளியில் வரையப்படும் தொடுகோடு செங்கோடின் சமன்பாடு காண். xy is equal to 2 என்ற செவ்வக அதிபர வளையத்திற்கும் x square plus 4y is equal to 0 என்ற பரவளையத்திற்கு இடைப்பட்ட கோணம் tan theta கேட்குறாங்க. tan theta இப்போ இதோடைய சாய்வு கண்டுபிடிச்சு ரெண்டையும்
சப்ஸ்டியூட் பண்ணி கோணம். அதுக்கு முன்னாடி 2 வெட்டுற புள்ளியை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் மற்றும் xy ஈக்குவல் டு சி ஸ்கொயர் என்ற வளைவரைகள் செங்குத்தாக வெட்டி கொள்ளும் என காட்டு. அப்போ m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு என்ன ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், -1. CRங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துறாங்க. ஓகே, அதே பக்கத்தில் எடுத்துக்காட்டு 7.19 முக்கியமானது. ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் சியின் மதிப்பு என்னன்னு பாரு. ரோல்ஸ் தேற்றம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரோல்ஸ் தேற்றம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த சம்ம நம்ம செய்ய முடியும். ஓகே, குறைந்தபட்சம் ஒரு புள்ளியாவது இருக்கணும். f'(c=0) என்றவாறு இருக்கு. ரோலரின் தேற்றம் என்னன்னு பாருங்க. f(x) என்ற சார்பு மூடிய இடைவெளி AB-யில் தொடர்ச்சியானதாகவும் திறந்த இடைவெளி AB-யில் வகையிடத்தக்கதாகவும் இருக்கிறது. மேலும் என்ன கண்டிஷன் இருக்கணும், f(a) f(b) எனில் குறைந்தபட்சம் ஒரு புள்ளி இருக்கணும். அந்த ஏக்கும் பிக்கு இடையில ஒரு புள்ளி இருக்கணும். எப்படி இருக்கணும், அதனுடைய வகை 0வா இருக்கணும். f'(c) 0. அது மாதிரி இது ஏ இது பிங்கிற இன்டர்வலா எடுத்துட்டு மூடி இடைவெளியில இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி =0 போட்டால் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அதுதான் சியின் மதிப்பு. ஓகே, பக்கம் 17ல வரக்கூடிய முக்கியமான கணக்கு 7.20. f(x) = x + 1/x, x belongs to 1/2, 2 என்ற சார்பிற்கு 1/2, 2 என்ற இடைவெளி ரோலின் தேற்றத்தை நிறைவு செய்யும் மதிப்பு. இதே போல f'(x) கண்டுபிடிச்சு =0 போட்டு இந்த இடைவெளியில கிடைக்குதா சின்னு பார்க்கணும். ஸோ சி வேல்யூ 1ன்னு வருது. ஸோ 1/2க்கும் 2க்கும் இடையில 1 இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரோல்ஸ் தேற்றத்தை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். ஓகேவா, ஈஸியான கணக்கு. பக்கம் 21ல எடுத்துக்காட்டு 7.27 முக்கியமான கணக்கு. f(x) என்ற வகையிடத்தக்க சார்பு f'(x) < ≤ 29 மற்றும் f(2) = 17 என்றவாறு உள்ளது எனில் f(7)ன் அதிகபட்ச மதிப்பை கண்டுபிடின்னு சொல்லுவாங்க. ஸோ சராசரி மதிப்பு தேற்றப்படி நமக்கு சிங்கிறது எதுக்குள்ள இருக்கணும், 2, 7ங்கிற இதுக்குள்ள. ஏன்னா இங்க இருக்க லிமிட் 2, இங்க கேட்குற லிமிட் 7. ஸோ f(7) - f(2) / 7 - 2 = f'(c). ரோல்ஸ் தேற்றம் f(b - f(a) / b - a = f'(c). அதுல போட்டு சிம்பிளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க. பக்கம் 22ல வரக்கூடிய முக்கியமான கணக்கு எடுத்துக்காட்டு 7.29. ஒரு உறைவிப்பானில் இருந்து ஒரு வெப்பநிலைமானி எடுக்கப்பட்டு கொதிக்கும் நீரில் வைக்கப்பட்டுள்ளது. எப்பவுமே தெர்மாமீட்டரை ஒரு உரைக்குள்ளதான் வச்சிருக்கணும், வெளியே வச்சிருக்க கூடாது. ஏன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால அது உறைவிப்பானில் உள்ள இருந்து ஒரு வெப்பநிலைமானி எடுக்கிறாங்க. அது -10°C இருந்து 100°Cக்கு உயர்த்த வெப்பநிலை மணிக்கு எத்தனை செகண்ட் தேவை இருக்கு, 22 வினாடிகள். ஏதேனும் ஒரு நேரம் Tயில் வெப்பநிலை மாறுபட்டு வீதம் 5°C வினாடியாக இருக்கும் என காட்டு. எந்த நேரத்துல அது 5°C வினாடியா இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. ஸோ நம்ம இதே மாதிரி அந்த சராசரி மதிப்பு தேற்றம் f'(c) = f(b - f(a) / b - a எழுதி கண்டுபிடிச்சு போடணும். ஓகே, அடுத்து பயிற்சி 7.3ல கொடுக்கப்பட்ட சார்புகளுக்கு இடைவெளி ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாது என்பதை விளக்க சொல்றாங்க. f(x) = tan x. இந்த கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 2ஆம் கணக்கு ரோலின் தேற்றத்தை பயன்படுத்தி கீழ்காணும் சார்புகளுக்கு எக்ஸின் எம் மதிப்புகளுக்கு வரையப்படும் தொடுகோடு எக்ஸுக்கு இணையாக இருக்கும்னு கேட்குறாங்க. இந்த சார்பு கொடுத்துருக்கா. ஸோ இந்த கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து அதே பயிற்சியில் 6ஆம் கணக்கு ஒரு பந்தய மகிழுந்து ஓட்டுநர் 20வது கிலோமீட்டர் கல்லில் இருக்கிறார். அவரது மகிழுந்தின் வேகம் 150 km/மணியை எப்போதும் தாண்டவில்லை எனில் ஒரே சீரா போறார். அடுத்த 2 மணி நேரத்துல அவர் கடக்கும் அதிகபட்ச கிலோமீட்டர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த சமயம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 22ஆம் பக்கத்துல பயிற்சி 7.2ல 7.3ல பயிற்சி 7.3ல வரக்கூடிய முக்கியமான கணக்கு. பக்கம் 23ல பயிற்சி 7.3ல வரக்கூடிய கணக்கு 9ஆம் கணக்கு. இதையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 24ல எடுத்துக்காட்டு 7.30 ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். log of 1 + x இன் மெக்கலரின் விரிவை -1 to +1 இல் 4 பூஜ்ஜியமற்ற உறுப்புகள் வரை 4th பவர் வரைக்கும் விரிச்சு எழுத சொல்றாங்க. ஸோ அதை நல்லா அவங்க என்ன செய்யறாங்க, அட்டவணைப்படி கொடுத்து நீட்டா f(x) கணக்கு log of 1 + x கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு 0 போட்டோம்னா log 1 0 ஆயிரும். அடுத்து f'(x) கண்டுபிடிச்சு
லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண அது 1/x. ஸோ அந்த இடத்துல எக்ஸுக்கு 0 படையில 1 ஆகும். அடுத்து f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், இதை 1/x டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1/x² போட்டு அதில் வேல்யூ. அடுத்து ட்ரிபிள் டேஷ், இதை மேலே எடுத்துகிட்டு போய் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை மேலே கொண்டு போகையில் 1 + x ஹோல் பவர் -2ன்னு எடுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணையில் -n × x⁻n - 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் +2 ஆகும். 1 + x ஹோல் பவர் -3 ஆயிரும். கீழே வரையில் +3 ஆயிரும். அதே போல் 4 வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ f/4 கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு இதை மேலே எடுத்துகிட்டு போயில 2 × 1 + x ஹோல் பவர் -3 வரும். டிஃபரன்ஷியேட் பண்ணையில் n × x⁻n - 1 4 ஆகும். ஸோ -6 கீழே கொண்டு வந்து 1 + x⁻ +4ன்னு எழுதியிருக்காங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் எக்ஸுக்கு 0 0 கொடுக்கல இந்த வேல்யூஸ் வருது. இம்மதிப்புகளை பிரதியிட்டு சுருக்க நமக்கு தேவையான விரிவு என்னென்ன கிடைச்சிருக்கோ அதை அப்படியே போட வேண்டியது. அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுற வேண்டியது. ஓகேவா? மெக்கலரின் விரிவுல இந்த ஃபார்முலாவை அப்படியே கிடைக்கிற வேல்யூவை an = f(n) 0/n⁴. அப்போ n⁴ வரையில 1 2 3 வரையில எல்லாம் சுருக்கமாகி இப்படி வந்துடும் ஆன்சர். ஓகேவா? 24ஆம் பக்கத்துல. அடுத்து பக்கம் 26ல பயிற்சி 7.4ல கீழ்காணும் சார்புகளுக்கு மெக்கலரின் விரிவை காண்க. எல்லாத்துலயும் அப் டு நம்ம ஒரு 3-4 டேர்ம் வரைக்கும் மெக்கலரின் விரிவை எழுதினா போதும். e⁻x ரொம்ப ஈஸி. டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருந்தா e⁻x தான் வந்துட்டே இருக்கும். அடுத்து cos x, அதுவும் ஈஸி. tan இன்வர்ஸ் x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/1 + x². அப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்படி 4 டேர்ம் கண்டுபிடிச்சு லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை போட்டு செஞ்சிட வேண்டியது. ஸோ இந்த 3 கணக்கும் இம்பார்ட்டன்ஸும் இந்த பயிற்சி 7.4ல நல்லா இந்த பக்கம் 26ல இருக்க கணக்கை போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 29ல எடுத்துக்காட்டு 7.39 மதிப்பீடுக. லிமிட் x → 0 1/x - 1/e⁻x - 1. இதை லிமிட்டை பயன்படுத்தி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி செஞ்சிட வேண்டியது. ஓகேவா? இந்த கணக்கும் முக்கியமான கணக்கு. பக்கம் 30 எடுத்துக்காட்டு 7.40 மதிப்பீடுக. லிமிட் x → 0 x log x. இந்த சம் நல்லா போட்டு பார்த்துக்க. அதே போல எடுத்துக்காட்டு 7.42 லிமிட் x → ∞e⁻x/x⁻m where m belongs to natural number. இதையும் நல்லா போட்டு பார்த்துக்க. 2 ஸ்டெப்பு தான் வரும். அந்த லோபிதாலின் விதியை பயன்படுத்தி செஞ்சிருப்பாங்க. பக்கம் 32 பயிற்சி 7.5ல 1ஆம் கணக்கு 2ஆம் கணக்கு 11ஆம் கணக்கு எல்லாமே லிமிட் சம்ஸ் தான். லோபிதாலின் விதியை பயன்படுத்தி தேவைப்படும் எல்லை இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லைகள் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த 3 சமயம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 33ல 12ஆம் கணக்கு வகை கணக்கு. A0 எனும் ஆரம்ப தொகையானது ஒரு வருடத்திற்கு ஏதோ ஒரு அமௌண்ட் இருக்கு. வருஷத்துக்கு n முறை r என்ற வட்டி விதத்தில் கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்டு t வருடத்தில் அந்த தொகையின் மதிப்பு அவங்களே கொடுத்துறாங்க. கூட்டு வட்டிக்கான சூத்திரம். வட்டியானது தொடர்ச்சியான வட்டி முறையில், அதாவது n → ∞ கணக்கிட்டால் t காலத்திற்கு பின்னர் அந்த தொகையின் மதிப்பு இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே போல லிமிட் மாதிரி n → ∞ போட்டு சம்ம செய்ய. ஓகேவா? பக்கம் 39ல எடுத்துக்காட்டு 7.54 முக்கியமான சம். f(x = x log x + 3x) என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகள் மற்றும் அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. ஸோ லிமிட் 0 to ∞ வரையறுக்கப்பட்டு வகையிடத்தக்கதாக உள்ளது. அதனால f'(x) கண்டுபிடிச்சு அதிலிருந்து உங்க இந்த இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழிகளோ அதை ஃபுல்லா செய்யலாம். ஓகேவா? பக்கம் 41 பயிற்சி 7.6ல வரக்கூடிய மிக முக்கியமான கணக்கு. ஃபர்ஸ்ட்ல 3rd சப்டிவிஷன், செகண்ட்ல 1 2 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. கீழ்காணும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட இடைவெளியில் மீப்பெரு மற்றும் மீச்சிறு அறுதி மதிப்புகளை காண்க. இதுல ஓரியல்பு இடைவெளி கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் சம்மு செகண்ட் சம்மு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 44ல எடுத்துக்காட்டு 7.59 f(x = x⁴ + 32x) என்ற சார்பின் இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. இதுவும் அதே தான். சம்மை போட்டு செஞ்சு பார்த்துருங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு டபுள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிட்டு செஞ்சு பார்த்துருங்க. பக்கம் 46ல பயிற்சி 7.7ல முதல் கணக்கு 3ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு. கீழ்காணும் சார்புகளுக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்கன்னு சொல்லி இந்த 3 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துரு. 3ஆம் கணக்கும் ஓரியல்பு இடைவெளிகளில் இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளும் குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்று புள்ளிகளையும்
பாருன்னு சொல்லியிருக்காங்க. பக்கம் 48ல எடுத்துக்காட்டு 7.65 போட்டு பார்த்துக்கோங்க. கொடுக்கப்பட்ட பரப்புடைய செவ்வகங்களுக்குள் சதுரம் மட்டுமே குறைந்த சுற்றளவை கொண்டிருக்கும்னு நிறுவுக சொல்றாங்க. ஸோ லென்த் பிரெத் என்னன்னு அவங்களா XYன்னு எடுத்து சம செஞ்சிருப்பாங்க. பக்கம் 49ல பயிற்சி 7.8ல 2ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு, 7ஆம் கணக்கு, 8, 9, 10 இந்த 4 கணக்கு, இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. எல்லாமே வகை கணக்கு. நல்லா செம்ம ரீட் பண்ணிட்டு கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் நல்லா எழுதி வச்சுட்டு என்ன டேட்டா வேணுமோ அதை செய்யுங்க. ஓகே. 1ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 மிகை எண்களின் பெருக்கல் தொகை 20. ஸோ ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய்ன்னு வச்சுக்கணும். அதன் கூடுதல் சிறுமம் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து சிறுமம் சிறிய மதிப்பு எனில் அந்த எண்களை காண்கன்னு சொல்றாங்க. பண்ணிடலாம். அதே போல ஒரு செவ்வக வடிவத்திலானது பக்கம் வந்து 25 சென்டிமீட்டர் அளவுக்கு அச்சிடப்பட்டுள்ளது. மேற்புற மற்றும் கீழ்ப்புற ஓரங்கள் 1.5 சென்டிமீட்டர் அளவிலும் மற்ற பக்கங்களின் ஓரங்கள் 1 சென்டிமீட்டர் அளவிலும் இடைவெளி விடப்பட்டுள்ளது. ஒரு செவ்வகம் இந்த நம்ம இதுவே ஸ்கிரீனே பார்த்தோம்னா நீள அகலம் அப்புறம் அது இடைவெளி விட்டுருக்கதையும் கொடுத்துருக்காங்க. அந்த காகித பக்கத்தின் குறைந்த பரப்பிற்கு நீளங்கள் என்னவா இருக்கும்? ஏன்னா எப்பவுமே பிரிண்ட் பண்றது வந்து நம்ம குறைந்த செலவுல தான் அச்சுடணும்னு நினைப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பக்கங்களை குறைக்க பார்ப்போம். அப்போ என்ன அளவுக்கு குறைச்சா நமக்கு லாபமா இருக்கும்னு பார்க்க சொல்றாங்க. 10 சென்டிமீட்டர் ஆழமுள்ள வட்டத்தில் அமைக்கப்படும் செவ்வகங்களும் மீப்பெரு பரப்பு செவ்வகத்தின் பரிமாணங்கள் லென்த் பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுவும் அதே போல செவ்வகங்களுக்குள் சதுரம் மட்டுமே பெரும மதிப்பை பெற்றிருக்கும் நிறுவ சொல்றாங்க. 9ஆம் கணக்கு 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரை வட்டத்தினுள் அமைக்கப்படும் செவ்வகங்கள் பரப்பு மீப்பெரும் பரப்புன்னு சொல்றாங்க. நீளம் அகலம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு உற்பத்தியாளர் ஒரு சதுர அடித்தளத்தையும் 108 சதுர சென்டிமீட்டர் வெளிப்புற பரப்பையும் கொண்ட ஒரு பாக்ஸ் திறந்த பெட்டியை வடிவமைக்கிறாரு. அதிகபட்ச கன அளவு இருக்கணும்னா பெட்டியோடைய நீளம் அகலம் உயரம் என்னவா இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த கணக்குகளை தரவா போட்டு பார்த்துக்கணும். பக்கம் 50ல அதே பயிற்சியில 12ஆம் கணக்கு ஆரம் A சென்டிமீட்டர் உயரம் B சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வெற்று கூம்பு மேஜையின் மீது வைக்கப்படுகிறது. அடியை மறைத்து வைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவை போல 4/9 மடங்கு என்பதை காட்டுக. அந்த அடியில ஒரு உருளை மறைச்சு வைக்கிறாங்க. அந்த உருளையினுடைய கன அளவு இந்த கூம்பினுடைய கன அளவை போல 4/9 மடங்குன்னு காட்ட சொல்றாங்க. பக்கம் 55ல எடுத்துக்காட்டு 7.72 y = 3x/x² - 1 என்ற வளைவரையை எழுதுக. போட்டு f(x)ன் சார்பகம் எழுதணும். அடுத்து வளைவரை ஆதியை பொறுத்து இது என்னென்ன இந்த வளைவரையுடைய தன்மை என்னென்னு இதை வச்சு நம்ம தீர்மானம் பண்ணணும். 56ஆம் பக்கத்துல பயிற்சி 7.9ல 2ஆம் கணக்குல சப்டிவிஷன் 2 கீழ்காணும் சார்புகளை வரைக. இதை வரையணும். y = x × √4 - xங்கிற வளைவரையை வரைய சொல்லியிருக்காங்க. போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 57 பயிற்சி 7.10 அதுல வரக்கூடியது என்னென்ன 4 மாற்று விடைகளிலிருந்து சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை எடுத்தெழுதுக. மல்டிபிள் சாய்ஸ் சம், ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் சம். 6th சம், 7th, 8th, 9th எல்லா சம நல்லா ரீட் பண்ணிட்டு சரியான ஆன்சர் என்னன்னு நீ போட்டு பார்த்துட்டு டிப்ஸில் இருந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும். ஸோ இந்த கணக்குகளை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 58ல் 7.10ல் 10ஆம் கணக்கு, 11ஆம் கணக்கு, 12ஆம் கணக்கு, 13, 15, 17, 20 இந்த கணக்குகள் முக்கியமான கணக்குகள் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 61ஆம் பக்கத்தில் அத்தியாயம் 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய முக்கியமான வினாக்கள் என்னென்னு பார்ப்போம். 8வது அத்தியாயத்தில் பக்கம் 64 எடுத்துக்காட்டு 8.1 என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க. above x is equal to √1 plus x where x is greater than or equal to -1 என்ற சார்புக்கு நேரியல் தோராய மதிப்பை x0 = 3 காண்க. இதை பயன்படுத்தி f(3.2) மதிப்பிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் செஞ்சிருங்க. 66ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 8.3 எடுத்துக்காட்டு 8.4 முக்கியமான கணக்கு. ஒரு சோப்பு நுரையின் வடிவம் கோளமாக உள்ளது என எடுத்துக்கொள்வோம். ஆரம் 5 சென்டிமீட்டரிலிருந்து 5.2 சென்டிமீட்டராக மாறும்போது ஏற்படும் வலை பரப்பின் தோராய அதிகரிப்பை நேரியல் தோராய மதிப்பு முறையில் காண்க. மேலும் சதவீத பிழையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயம் போட்டு பார்த்துக்கோங்க. இதே போல 8.4 ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம் 10 சென்டிமீட்டர் உயரம் 20 சென்டிமீட்டர் உருளையின் ஆரம் 10 சென்டிமீட்டரிலிருந்து 10.1 சென்டிமீட்டராக அதிகரிக்கிறது.
மேலும் உயரம் மாறாமல் உள்ளது எனில் உருளையின் கன அளவில் ஏற்படும் மாற்றத்தை காண்க, சார்பிழை மற்றும் சதவீத பிழையை காண்க. இந்த சமயம் போட்டுப்பாரு. பக்கம் 67ல பயிற்சி 8.1ல 1ஆம் கணக்கு, 2ஆம் கணக்குல 1 3 சப்டிவிஷன், 3ஆம் கணக்குல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், 5ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு, 7ஆம் கணக்கு, 7 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த முக்கியமான இந்த 3 கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 கணக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ நல்லா இந்த 7 கணக்குகளையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே நேரியல் தோராய மதிப்பு கண்டுபிடின்னு தான் சொல்றாங்க. நேரியல் தோராய மதிப்பு தான் அவ்வளவுத்துக்கும். இந்த கணக்குல தோராய சதவீத பிழை கண்டுபிடிக்க சொல்றாங்க. 7ஆம் கணக்குல ஒரு எண்ணின் எண்ணாம் படி மூலம் கணக்கிடும் போது ஏற்படும் சதவீத பிழையும் 1 எண்ணின் மடங்கு ஆகும்னு நிரூபிக்க சொல்றாங்க. இந்த கணக்குகளை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 70ல எடுத்துக்காட்டு 8.6 g of x is equal to x squared plus sin x எனில் dg ஐ காண்க. டிஃபரன்சியேஷன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதே போல எடுத்துக்காட்டு 8.7 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோளத்தின் ஆரம் 0.1 சென்டிமீட்டர் குறைகின்றது எனில் கன அளவில் என்ன மாற்றம்? அதாவது ஆறுல ஏற்படுற மாற்றம் கொடுத்துருக்காங்க, கன அளவில் ஏற்படுற மாற்றம் கேட்குறாங்க. பயிற்சி 8.2ல ஃபர்ஸ்ட்ல 1 2 சப்டிவிஷன் நல்லா போட்டு பார்த்துக்கோ, செகண்ட்ல 1 2 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 8.2ல எல்லாமே வகையிடுதல் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒய்னா டிஒய், எஃப்னா டிஎஃப். 71ஆம் பக்கத்துல அதே பயிற்சி 8.2ல 4ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு, 7ஆம் கணக்கு, 10 11 இந்த வினாக்கள்லாம் மிக முக்கியமான வினாக்கள். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. log e is equal to 0.4343னா log 10 1003 பேஸ் 10 இது தோராய மதிப்புக்கான். ஒரு மரத்தின் அடிப்பகுதியின் விட்டம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சுற்றளவு 6 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது, ஒரு வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அதிகரிக்குதுன்னா மரத்தின் விட்டம் எவ்வளவு இருக்கும்? குறுக்கு வெட்டு பரப்பானது எவ்வளவு சதவீதம் உயர்ந்திருக்கும்? ஏன்னா பெருசு ஆக ஆக பரப்பும் கூடும் விட்டமும் கூடும். அதே போல் 6ஆம் கணக்கு 7ஆம் கணக்கு 10 11 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 77ல பயிற்சி 8.3ல முதல் கணக்கு, 3ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு, 7ஆம் கணக்கு முக்கியமான கணக்குகள் போட்டு பார்த்துக்கோங்க. சார்பு கொடுத்துருக்காங்க. ஒரு சார்பு அதுக்கு எல்லை மதிப்பு இருக்குன்னா லிமிட் xy 1 2 இருக்கையில g of xy என்னன்னு பாருன்றாங்க. அதே போல இதுவும் அதே சம் தான். இது தொடர்ச்சியானது என நிறுவ சொல்றாங்க. இதுவும் தொடர்ச்சியானது, இந்த சார்பு தொடர்ச்சியானதுன்னு நிறுவுன்றாங்க. பக்கம் 82ல எடுத்துக்காட்டு 8.15 வெரி இம்பார்ட்டன்ட் சம். அனைத்து x, yக்கு r ஸ்கொயர்டில் இருக்கு. u of x, y e power minus 2y cos 2x எனில் r ஸ்கொயர்டில் u சீரானது என நிறுவுக. பகுதி வகையிடல் அதை வச்சு நம்ம இந்த சம செய்ய சொல்றாங்க. ஸோ இது r ஸ்கொயர்டில் சீரானதுன்னு நிரூபிச்சு காமிங்க. பக்கம் 83 பயிற்சி 8.4ல பின்வரும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள புள்ளிகளில் வகைக்கெழுக்கள் காண்க. f of xy கொடுத்து ஒரு சார்பு கொடுத்து 2, -5ல பகுதி வகைக்கெழுக்கள் பார்க்க சொல்றாங்க. அதே போல f of xy is equal to f of yx நிரூபிக்க சொல்றாங்க. இது 2ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இந்த டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் xy திரும்ப திரும்ப முதல்ல எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணி அப்புறம் ஒய்யை வச்சுப்போம். 3ஆம் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. u கொடுத்து du dou u by dou x, dou u by dou y, dou u by dou z கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஏன் டோன்னு சொல்றோம்னா இது பகுதி வகையீடு. எக்ஸை பண்ணும் பொழுது மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு வச்சிடணும். ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணையில மற்ற ரெண்டும் எக்ஸும் இசட்டும் கான்ஸ்டன்ட்னு வச்சு செய்யணும். அதே போல 6ஆம் கணக்கு டோ ஸ்கொயர்டு w by dou x ஸ்கொயர்டு டபுள் டைம்ஸ் டிஃபரன்ஷியேட். டோ ஸ்கொயர்டு w by dou y ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் w by dou z ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு காட்ட சொல்றாங்க. இந்த இதுலேயும் அதே போல நிருபுகங்கையில இந்த 4 சம்மும் இந்த சம்மும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம். நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப எளிமையான கணக்கு, 2 3 ஸ்டெப்ல இதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ 5 மார்க் கணக்குகள்ல இது அதிக முறை கேட்கப்பட்ட வினாக்கள். பக்கம் 85ல பயிற்சி 8.5ல 2ஆம் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. z of x, y is equal to x squared y plus 3x y power 4. x y ரியல் டேர்ம் எனில் இடைவெளி கொடுத்துருக்காங்க. இசட்டின் நேரியல் தோராய மதிப்பை காண சொல்றாங்க. ஸோ இந்த கணக்கை போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 88ல பயிற்சி 8.6ல 4ஆம் கணக்கு u of xyz is equal to xyz, x is equal to e power minus t, y is equal to e power minus t cos t,
z equal to sin t ன்னு கொடுத்துருக்காங்க. t வந்து ரியல் டேர்மில் இருக்குது. டோ யூ பை டோ டிஐ காண்க. அப்போ du பை டிடிஐ காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இதில் வந்து dx பை டிடி, dy பை டிடி, dz பை டிடிக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சு அப்புறம் du பை டிடிக்கு வரணும். அதே போல் 9ஆம் கணக்கு முக்கியமான கணக்கு, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வந்து பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் பகுதி வகையிடல் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல 1/2, 1 அவற்றின் மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பக்கம் 89ல் எடுத்துக்காட்டு 8.22 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம் பல கொஸ்டின் பேப்பரில் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. u is equal to sin inverse of x plus y by root x plus root y எனில் x into dou u by dou x plus y into dou u by dou y is equal to 1/2 tan u. முதல்ல dou u by dou x கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸால் பெருக்கணும். அடுத்து dou u by dou y கண்டுபிடிச்சு ஒய்யால் பெருக்கி ரெண்டையும் கூட்டினா சுருக்கணும்னா இந்த ஆன்சர் வரும். ஓகே, பக்கம் 90 பயிற்சி 8.7ல் 2ஆம் கணக்கு, 3ஆம் கணக்கு, 4ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க xyல, அது சமபடித்தானதுன்னு நிறுவு. எஃப்பின் படியை கணக்கிட்டு எஃப்க்கு ஆய்லரின் தேற்றத்தை சரிபார்க்க சொல்கிறாங்க. அதே போல தான் இதுவும் ஜியின் படியை கணக்கிட்டு ஜிக்கு ஆய்லரின் தேற்றத்தை சரிபார்க்க சொல்கிறாங்க. இதில் ஒரு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அந்த நிரூபக செய்யணும். டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி எக்ஸால் பெருக்கி டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சி ஒய்யால் பெருக்கி சிம்பிளை பண்ணால் 3/2 வந்து யூ வரணும். இந்த கணக்கு லாகு கொடுத்துருக்காங்க, அதுவும் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 6ஆம் கணக்கும் லாகில் கொடுத்துருக்காங்க. இது 3ஐயும் மதிப்பை கண்டுபிடிச்சி கூட்டி போட சொல்கிறாங்க. ஸோ இந்த 5 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 91ல் பயிற்சி 8.8 கொடுக்கப்பட்ட 4 மாற்று விடையிலிருந்து சரியான அல்லது மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து மல்டிபிள் சாய்ஸ் சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் தான். 9ஆம் கணக்கு, 11ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 92ஆம் பக்கத்தில் 14ஆம் கணக்கு, 15ஆம் கணக்கு 9 சம், இதையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. இதுகளை பார்த்தாலே மேக்சிமம் கொஸ்டின்ஸுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். பக்கம் 94ல் அத்தியாயம் 9 தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளில் வரக்கூடிய முக்கியமான கணக்குகள் என்னென்னு பார்க்க போகிறோம். 102ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.4 வெரி இம்பார்ட்டன்ட். கூட்டலின் எல்லையாக இன்டகிரல் 1 to 4 2x² + 3 × dx-ஐ மதிப்பிடுக. தனித்தனியாக பிரித்து இன்டகிரேட் பண்ணிவிட்டு வேல்யூ 1 to 4 போட்டு சுருக்கணும்னா ஆன்சர் கிடைக்கும். 104ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.5 வெரி இம்பார்ட்டன்ட். இன்டகிரல் 0 to 3 3x² - 4x + 5 × dx தனித்தனியாக பிரித்து போட்டு இன்டகிரேட் பண்ணிவிட்டு லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணி சுருக்கினா ஆன்சர் வந்துடும். 107ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.14 மதிப்பிடுக. இன்டகிரல் 0 to 1.5 x² dx. இங்கு பாக்ஸ் எக்ஸ் என்பது மீப்பெரும் முழுக்கள் சார்பு. ஸோ அது தகுந்தாப்புல அந்த லிமிட் என்னான்னு எடுத்து அதுக்கு தகுந்தாப்புல சம்ம செய்யணும். 0 to 1, அப்புறம் 1 to √2, அப்புறம் √2 to 1.5ன்னு போட்டு தனித்தனியாக பிரித்து இன்டகிரேட் பண்ணி அந்த லிமிட்ஸை கொடுத்து சுருக்கியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டு 9.15 மதிப்பிடுக. -4 to +4 மாடுலஸ் ஆஃப் x + 3 × dxங்கேல வரையறைப்படி நமக்கு கிடைப்பது மாடுலஸ் ஆஃப் எக்ஸுங்கேல 1 ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். இது கிரேட்டர் தென் 3 இருக்கையில, இது கிரேட்டர் தென் -3 லெஸ் தென் -3 இருக்கையில போட்டு அப்புறம் வரைபடம் வேற போட்டு காமிக்கணும். பக்கம் 114ல் 9.24 எடுத்துக்காட்டு முக்கியம். மதிப்பிடுக. இன்டகிரல் -π/2 to +π/2 x cos x dx வெரி இம்பார்ட்டன்ட் சம். அதை எப்படி இன்டகிரேட் பண்ணணும்னு பண்ணிடுங்க. 115ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.26 மதிப்பிடுக. இன்டகிரல் 0 to a f(x) + f(a - x) × dx அது ஐன்னு எடுத்து வச்சு அப்புறம் தனித்தனியாக சிம்பிளை பண்ணியிருக்காங்க. அடுத்தது எடுத்துக்காட்டு 9.27 முக்கியம். 0 to π/4 log of 1 + tan x dx equal to ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க. π/8 × log 2ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம பார்த்துக்கோங்க நல்லா. 116ஆம் பக்கத்தில் 9.29 மதிப்பிடுக. இன்டகிரல் 2 to 3 √x/√5 - x + √x × dx வேல்யூ கண்டுபிடி. பக்கம் 117ல் எடுத்துக்காட்டு 9.30 மதிப்பிடுக. -π to +π இன்டகிரல் cos² x/1 + ax × dx
வேல்யூ கண்டுபிடிக்கணும். இன்டகிரேட் பண்ணி லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிடு. பயிற்சி 9.3ல பின்வரும் வரையறுத்த தொகையிடலின் மதிப்பை காண்க. இதே போல இன்டகிரல் 3 to 4 dx by x squared minus 4. அப்போ x squared minus 2xன்னு போட்டு இது 1 by x squared minus a squared இருக்கு. இதுக்குரிய ஃபார்முலா என்ன அதை போடணும். அதே போல் இதை x plus a the whole squared ஃபார்முலா மாற்றிக்கிடணும். இந்த இன்டகிரல் இதுவும் காஞ்சுகேட் பண்ணி சிம்பிளை பண்ணணும். இந்த 3 கணக்கும் வெரி இம்பார்ட்டன்ஸும். அதே போல பின்வரும் வரையறுத்த தொகையிடல்களின் பண்புகளை பயன்படுத்தி மதிப்புக்கான். 1ஆம் கணக்கு 3ஆம் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 118ல அதே பயிற்சி 9.3ல 6ஆம் கணக்கு சப்டிவிஷன் 6, 8, 10 போட்டு பார்த்துக்கோங்க. மிக முக்கியமான கணக்கு. இன்டகிரல் 0 to 1 மாடுலஸ் ஆஃப் 5x minus 3 into dx. அதே போல இன்டகிரல் 0 to 1 log of 1 plus x by 1 plus x squared dx. integral pi by 8 to 3 pi by 8 1 by root 1 plus root tan x into dx. 3 கணக்கை நல்லா போட்டு பார்த்துக்கா. 119ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.33 வெரி இம்பார்ட்டன்ட். மதிப்பிடுக 0 to 2 pi x squared sin nx dx. n என்பது ஒரு மிகை முழு ஆகும். அதை போட்டு சம் செய்ய சொல்கிறாங்க. இன்டகிரேட் பண்ணிட்டு ஒன்றை u ஆகும் இன்னொன்று v ஆகும் வச்சு பெர்னோலி சூத்திரத்தை பயன்படுத்தி செஞ்சுருக்காங்க. பக்கம் 120 பயிற்சி 9.4ல பின்வருவனவற்றை மதிப்பிடுக. ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம்மு முக்கியமான சம்மு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 121ல 9.35 எடுத்துக்காட்டு மதிப்பிடுக. இன்டகிரல் b to infinity 1 by a squared plus x squared into dx where a is greater than 0, b belongs to r. அதே போல் எடுத்துக்காட்டு 9.36 போட்டு பார்த்துக்கோங்க நல்லா. இன்டகிரல் 0 to pi by 2 dx by 4 sin squared x plus 5 cos squared x இன்டகிரேட் பண்ணுங்க. பக்கம் 122 பயிற்சி 9.5ல முதல் கணக்கு நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 123ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.37 மதிப்பிடுக 0 to pi by 2 sin squared x plus cos power 4x dx. அதே போல் எடுத்துக்காட்டு 9.39 பின்வருவற்றின் மதிப்பை காண்க. இந்த 2 சமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 124ல எடுத்துக்காட்டு 9.40 முக்கியமான கணக்கு. அதே போல் 9.41 முக்கியமான கணக்கு. இது என்ன எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா ஷார்ட் பண்ணி ஃபார்முலா வரும்னு பார்க்கணும். அதே போல் இங்கே 0 to 2a x squared into root of 2ax minus x squared dxங்கிற எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா x is equal to 2a cos square theta போட்டு dx கண்டுபிடிச்சு அதை கொண்டு போய் அந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் எளிமையாக வரும். பக்கம் 125ல் எடுத்துக்காட்டு 9.42 முக்கியம். 0 to 1 x cube into 1 minus x whole power 4 dx மதிப்பிடுக. பயிற்சி 9.6ல் எல்லா சமுமே முக்கியமான கணக்குகள் 8 கணக்கு இருக்கு. 8மே நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 126ல் எடுத்துக்காட்டு 9.45 நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. t of n is equal to 2 into 0 to infinity e power minus x square x power 2n minus 1 into dx என நிறுவுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செஞ்சு பார்த்துக்கோங்க. பக்கம் 127ல் பயிற்சி 9.7ல் பின்வருவனவற்றை மதிப்பிடுக சம்மில் ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் 2 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. மதிப்பிடுக தான், பின்வருவனவற்றை மதிப்பிடுக இன்டகிரல் சம் தான். 131ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.49 x squared by a squared plus y squared by b squared is equal to 1 என்ற நீள்வட்டத்தினால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ படம் வரைஞ்சு இந்த சம்ம நம்ம ப்ரூவ் பண்ணி காமிங்க. அதே போல் எடுத்துக்காட்டு 9.50 y squared is equal to 4ax என்ற பரவளையத்திற்கும் அதன் செவ்வகத்திற்கும் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை 2க்கு இடையில இருக்குது. இதுவும் படம் வரைஞ்சு செஞ்சு காமிச்சிருங்க. 133ஆம் பக்கத்தில் எடுத்துக்காட்டு 9.52 முக்கியம். y is equal to sin x என்ற வளைவரை x அச்சு கோடுகள் x is equal to 0 மற்றும் x is equal to 2 pi ஆகியவற்றால் அடைபடும். அதனால தான் படம் வரைஞ்சிருக்காங்க. x அச்சு அடுத்து x is equal to 0னா y அச்சு மற்றும் x is equal to 2 pi அதுக்கு 2க்கு இடையில இருக்க அந்த வளைவரையின் பரப்பை கேட்டிருக்காங்க. அதே போல இன்னொரு கணக்கு y is equal to cos x 9.53 என்ற வளைவரை x அச்சு மற்றும் கோடுகள் x is equal to 0னா y அச்சின் சமன்பாடு x is equal to pi அந்த 2 கோட்டுக்கு இடையில இருக்க 3 இதுக்கு 1 2 3 கோட்டுக்கு இடையில இருக்க பரப்பு கேட்குறாங்க. ஸோ அழகா படம் வரைஞ்சு செஞ்சுருக்காங்க. 135ஆம் பக்கத்தில்
எடுத்துக்காட்டு 9.54 y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x மற்றும் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x மற்றும் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y என்ற பரவளையங்களால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு. ரெண்டு பரவளையம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x இப்படி இருக்கும், x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y இப்படி இருக்கும். ரெண்டுக்கு இடையில என்ன பரப்பு அடைபடுதோ அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே போல பரவளையம் x ஸ்கொயர் ஈக்குவல் டு y, இந்த y அச்சு இதா இருக்கும், மற்றும் வளைவரை y இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் x ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காணுன்னு சொல்லி இந்த சம்மு படம் வரைஞ்சுதான் இந்த கணக்கெல்லாம் செய்யணும். 136ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 9.56 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். y இஸ் ஈக்குவல் டு cos x மற்றும் y இஸ் ஈக்குவல் டு sin x என்ற வளைவரைகள் x இஸ் ஈக்குவல் டு π/4 மற்றும் x இஸ் ஈக்குவல் டு 5π/4 என்ற கோடுகள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள அரங்கத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படம் வரைஞ்சு சம்ம செய்யணும். 140ஆம் பக்கத்துல பயிற்சி 9.8ல முதல் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். 3x - 2y + r இஸ் ஈக்குவல் டு 0, x இஸ் ஈக்குவல் டு -3, x இஸ் ஈக்குவல் டு 1 மற்றும் x அச்சு ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண்கன்ற சம்ம நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 141ஆம் பக்கத்துல அதே பயிற்சி 9.8ல 4ஆம் கணக்கு, 5ஆம் கணக்கு, 7ஆம் கணக்கு, 8ஆம் கணக்கு, 10ஆம் கணக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம். இந்த கோடு y இஸ் ஈக்குவல் டு 2x + 5 மற்றும் பரவளையம் y இஸ் ஈக்குவல் டு x² - 2x ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண். பரவளையம் y ஸ்கொயர் ஈக்குவல் டு x மற்றும் கோடு y இஸ் ஈக்குவல் டு x - 2 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை காண். இது ரெண்டும் ஒரு வகை கணக்கு. அதேபோல 10ஆம் கணக்கு x² + y² ஈக்குவல் டு 16 என்ற வட்டத்துக்கும் y² ஈக்குவல் டு 6x என்ற பரவளையத்திற்கும் பொதுவான அரங்கத்தினுடைய பரப்பை காண சொல்றாங்க. இந்த கணக்குகளை நல்லா படம் வரைஞ்சு போட்டு பார்த்துக்கோங்க. 143ஆம் பக்கத்துல எடுத்துக்காட்டு 9.62 ஆரம் a உடைய கோளத்தின் கன அளவை காண்கன்னு சொல்லி, அதே போல 9.63 ஆரம் r மற்றும் உயரம் கைச்சு உடைய நேர்வட்ட கூம்பினுடைய கன அளவு காண். அடுத்து ஆரம் r மற்றும் உயரம் கைச்சு உடைய கோள வடிவ தொப்பியின் கன அளவை காண் சொல்லியிருக்காங்க. கோள வடிவத்தில் உள்ள ஒரு தொப்பிக்கு கன அளவை பார்க்க சொல்றாங்க. பக்கம் 144ல எடுத்துக்காட்டு 9.65 என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க. பரவளையம் y இஸ் ஈக்குவல் டு x², x அச்சு, கோடுகள் x இஸ் ஈக்குவல் டு 0 மற்றும் x இஸ் ஈக்குவல் டு 1 ஆகியவற்றால் அடைபட்டுள்ள அரங்கத்தின் பரப்பை எதை பொறுத்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. x அச்சை பொறுத்து சுழற்சியினால் உருவாகும் திடப்பொருளின் கன அளவு. அப்ப இந்த பரவளையம் இந்த x அச்சு x இஸ் ஈக்குவல் டு 0னா y அச்சு x இஸ் ஈக்குவல் டு 1ங்கிற ஒரு கோடு வரைஞ்சு அதால அதை சுத்தணும் அப்படின்னு சொன்னா என்ன பரப்பு வருது அப்படின்னு பாருங்க, கூம்பு வருது. அதனுடைய கன அளவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. பக்கம் 146ல பயிற்சி 9.9ல முதல் கணக்கு, 4ஆம் கணக்கு, 6ஆம் கணக்கு இந்த 3 கணக்கையும் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. நிறைய முறை கேட்கப்பட்ட கேள்விகள். y இஸ் ஈக்குவல் டு 2x², y இஸ் ஈக்குவல் டு 0 மற்றும் x இஸ் ஈக்குவல் டு 1 ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பை x அச்சை பொறுத்து சுழற்றுவதால் என்ன உருவாகும் பார்த்துட்டு அதோட கன அளவு. 4ஆம் கணக்கு y இஸ் ஈக்குவல் டு x மற்றும் y இஸ் ஈக்குவல் டு x² என்ற வளைவரைகளுக்குள் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு r எனில் பரப்பு r ஐ x அச்சை பொறுத்து 360 டிகிரி சுழற்றுவதால் உருவாகும் திடப்பொருளின் கன அளவை காண்றாங்க. 6ஆம் கணக்கு ஒரு தர்பூசணியானது நீள்வட்ட திண்ம வடிவில் எலிப்சாய்டு ஷேப்ல இருக்கு. இந்த நீள்வட்ட திண்மத்தை பெற நெட்டச்சின் நீளம் 20 சென்டிமீட்டர், குற்றச்சி நீளம் 10 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு நீள்வட்டத்தை நெட்டச்சை பொறுத்து சுழற்ற வேண்டும் எனில் தர்பூசணியின் கன அளவை இன்டகிரேஷனை பயன்படுத்தி காண சொல்லியிருக்காங்க. அடுத்து பயிற்சி 9.10ல மல்டிபிள் சாய்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் சம், செகண்ட் சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 146ஆம் பக்கத்துல 147ஆம் பக்கத்துல அதே மல்டிபிள் சாய்ஸ் சம்ல 4வது, 5வது, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13 இது எல்லாமே மீண்டும் மீண்டும் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ இதை நல்லா திரும்ப சம்மா போட்டு பார்த்துக்கோங்க. பக்கம் 148ல அந்த 9.10 மல்டிபிள் சாய்ஸ் இதுல 14ஆம் கணக்கு, 15ஆம் கணக்கு, 19, 20 இந்த கணக்குகளை நல்லா போட்டு பார்த்துக்கோங்க.